ஃபேபர் மைக்ரோவனில் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் பன்னீர் பால்கோவா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பன்னீர் பால்கோவாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு கிரேடட் பன்னீர், பட்டரில் கொஞ்சம் கீ மிக்ஸ் பண்ணியிருக்கேன், கோவா கொஞ்சம் எடுத்திருக்கேன், 1 கப் ஆஃப் ஐசிங் சுகர், நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேடட் பன்னீர் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கீ அண்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மைக்ரோவேவில் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ அந்த க்ரீன் ஸ்மெல் போட்டதை தான் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐசிங் சுகர் வந்து அப்படியே ஆட் பண்ணுறோம். நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 8 மினிட்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஆல்ரெடி 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 8 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ 8 மினிட்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோவா ஆட் பண்ணுறோம். ஸோ கோவா ஆட் பண்ணுறதுல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கோவா ஆட் பண்ணுறோம். சப்போஸ் கோவா ஆட் பண்ணால் நம்ம மில்க் மேட் கூட ஆட் பண்ணலாம், கண்டென்ஸ் மில்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ட்ரை கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்பிஜியில் பண்ணும்போது கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோவேவில் கருகாது. எப்படி வந்து பாருங்கள், ஜஸ்ட் 1 மினிட்ல. ஸோ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே பேலன்ஸ் டைமாக நம்ம ஃபேபர் மைக்ரோவனில் செஞ்ச பால்கோவா ரெடி. இந்த தீபாவளியை ஃபேபரோட சேர்ந்து கொண்டாடுங்க.